ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிச்சு போட்ட கோழிக்கறி குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் பட்டை, சோம்பு இதை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஆனியன் பெருசு பெருசாக கட் பண்ணி அதை வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து அதை போட்டு அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கி தக்காளியில் உள்ள தோல் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினோன்னே எடுத்து அதை ஆற வச்சு ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. மழைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்க சிக்கனை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடாதீங்க. சிக்கனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வதக்கின அந்த கடாயிலே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் செய்கிறது 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு. இதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போது சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அந்த மசாலாவை நல்லா வதக்குங்க. வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி விழுதை நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கி அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் வேக வச்ச தண்ணி அதை போட்டு நல்லா ஊற்றி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ தண்ணி கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா திக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான உப்பை ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருப்பீங்க. அதனால் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு லிட்டை போட்டு மூடிக்கோங்க. மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர கேப்பில் நாம் என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்ச சிக்கனை ஒரு கல் எடுத்து அம்மிக்கல் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து சிக்கனை நல்லா நசுக்கிங்க. ரொம்ப பொடியாக நசுக்காதீங்க. 2ஆக நசுக்கிற அளவுக்கு போட்டு நசுக்கிட்டு கிரேவி இந்த நேரத்தில் நல்லா கொதிச்சிருக்குங்க. கொதித்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா எனக்கு இந்த அளவு போதும். அதனால் நான் இதோட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த கறியை என்ன பண்ணுறேன், நசுக்கி வச்ச கறியை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போல்லாம் உப்பு இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க. காரம் இல்லைனா காரம் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக போடுங்க, ஏன்னா லாஸ்ட்டு நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம். சரி, இப்போ கலந்து வச்சதை மூடி அதை ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை எடுத்து கிளறிட்டு சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு திரும்ப மூடிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வைங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா? இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு நம்ம இறக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் மீடியமாக இருக்குது, அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நான் போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பாய்.